ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி during your historical visit to our beautiful motherland, Sri Lanka. And we are extremely grateful and honored by your visit. பலஸ்தீன் ஃப்ரீடமுக்கு நாங்க குரல் கொடுக்கணும்ன்ற விஷயத்தை அவர் அதுல வலியுறுத்தினார். Just to enlighten you all, it was just 25 days ago that His Excellency President of the Islamic Republic of Iran visited this mosque. Surah Al-Imran verse 145 from the Holy Quran. Martyr Dr. Raisi and Martyr Dr. Amir Abdullahian emphasized their resistance against the Zionist regime. உண்மையில் அவருடைய இழப்பு உலக நாடுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, விசேடமாக முஸ்லிம் நாடுகளுக்கு. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் உட்பட ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த நபர்களின் ஜனாசாக்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளன. இப்ராஹிம் ரைசியின் ஜனாசா அவருடைய சொந்த ஊரான கொரோசான் மாகாண பிர்ஜன் நகரில் உள்ள அடக்க ஸ்தலத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஜனாசாவில் கலந்து கொண்ட நிலையில் அவர்களின் கண்ணீரோடு ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டது. இப்ராஹிம் ரைசி என்ற ஒரு தசாப்தம் முடிகிறது என்று ஈரானில் ஏராளமானோர் கருதினாலும் இன்னொரு பக்கம் ஈரான் ஜனாதிபதியின் மரணத்தை இஸ்ரேல் எப்படி கொண்டாடுகிறதோ அதே போன்று ஈரானியர்கள் சிலரும் கொண்டாடி வருகின்றனர். நேற்று இலங்கை சார்பாக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி உட்பட தூதுக்குழு ஒன்று ஈரான் சென்று உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தியிருந்ததோடு 68 நாடுகளின் பிரதிநிதிகள் நேற்று ஈரான் சென்றிருந்தனர். குறிப்பாக கத்தார் நாட்டு அமீர் முஹம்மது பின் அல் தானி, பாகிஸ்தான் பிரதமர், ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியா ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். ஈரான் ஜனாதிபதியின் உயிரிழப்புக்கு முன்னரான ராஜதந்திர பயணமாக இலங்கைக்கு அவர் மேற்கொண்ட பயணமே பார்க்கப்படுகிறது. ஈரான் உதவியில் நிர்மாணிக்கப்பட்ட உமாஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை திறந்து வைத்த அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களிலும் கைச்சாத்திட்டிருந்தார். அத்தோடு இலங்கையில் இருக்கும் ஒரு பள்ளிவாசலுக்கு தான் செல்ல வேண்டும் என்ற ஆசையில் கொள்ளுப்பிட்டி ஜும்மா பள்ளிவாசலுக்கு அவர் வருகை தந்திருந்தார். On behalf of the Muslim community of Sri Lanka, the Islamic religious scholars, the Imam and the trustees of the Hospital Jummah Masjid, and all Sri Lankans, we warmly welcome you, Your Excellency, the President of Islamic Republic of Iran, Dr. Ibrahim Raisi, to the Hospital Jummah Masjid during your historical visit to our beautiful motherland, Sri Lanka. And we are extremely grateful and honored by your visit. And I am sure this will further strengthen already existing excellent relationship between our two countries. குறித்த நிகழ்வில் பேசிய அவர் ஒட்டுமொத்த உலக இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் பலஸ்தீன் விடயத்தில் கைகோர்க்க வேண்டும் என்றே வேண்டுகோள் விடுத்திருந்தார். அவருடைய உரை ஒரு 5 minutes கொண்ட உரை ஒன்று தான் இருந்தது. ஆனால் அவர் தொடர்ந்து 15 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டு போனார். மற்றது அந்த ஸ்பீச் சாதாரணமாக இலங்கையில் உள்ள முஸ்லீம்களுக்கு மாத்திரமின்றி முழு உலகத்தில் உள்ள முஸ்லீம்களுக்கும் ஒரு ஸ்பீச்சாக தான் அந்த இடத்துல இருந்தது. சாதாரணமாக முஸ்லீம்களோட ஒற்றுமையை பற்றி, முஸ்லீம்களுக்கு எதிரான சக்திகளோட தூண்டுகோலை பற்றி, அதில் முஸ்லீம்கள் மத்தியில் ஏற்படுத்துகிற பிரிவினைகள், பலஸ்தீன் ஃப்ரீடமுக்கு நாங்கள் குரல் கொடுக்கணுன்ற விஷயத்தை அவர் அதில் வலியுறுத்தினார். பொருளாதார தடைகள் இருந்த போதிலும் அவங்க இலங்கை போன்ற நாடொன்றுக்கு உதவி செய்கிறத அவர் மிக பெருமை அடைந்தார். மற்ற நாடுகளுக்கும் அழைப்பு விடுத்தார் முஸ்லீம்களோட ஒற்றுமையை பற்றி, பலஸ்தீனுக்காக வேண்டி, பலஸ்தீன் ஃப்ரீடமுக்காக வேண்டி குரல் கொடுக்க சொல்லி. அந்த உரை முடிந்தவுடன் அவரிடம் நான் சொன்னேன், ஸ்ரீலங்கா முஸ்லீம்கள் சார்பாக பலஸ்தீனுக்கு தாங்கள் உதவி செய்கிறதுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்போ அவர் சொன்னார், அவரோட டிரான்ஸ்லேட்டர் மூலமாக முஸ்லீம்களோட ஒற்றுமை தான் முக்கியம் என்ற விடயத்தை அவர் அந்த இடத்துல வலியுறுத்தி அவர் விடை பெற்றார். கொள்ளுப்பிட்டி பள்ளிவாசலுக்கு அவர் வந்து சென்ற சுமார் 25 நாட்களுக்கு பின்னர் அவரை நினைவு கூறுகின்ற ஒரு நிகழ்வு நடக்கும் என்று யாரும் எண்ணி இருக்க மாட்டார்கள்.
ஈரான் தூதரக ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நேற்று கொள்ளுப்பிட்டி பள்ளிவாசலில் நடத்தப்பட்டது. Just to enlighten you all, it was just 25 days ago that His Excellency President of the Islamic Republic of Iran visited this mosque. Just 25 days ago. And today we are commemorating his demise. And then when he returned to Colombo, we were supposed to have the bilateral meetings with the President and Dr. Raisi. But I think before we started the bilateral meetings, Dr. Raisi came to this particular mosque. Surah Al-Imran verse 145 from the Holy Quran, which states, "No soul can ever die without Allah's will at the destined time. Those who desire worldly gains, we will let them have it. And those who desire heavenly reward, we will grant it to them. And we will reward those who are grateful." May Almighty Allah grant Janatul Firdaus to the late President Raisi and late Foreign Minister Abdul Hani and their entourage who lost their lives during the fatal crash a few days ago. இந்நிகழ்வில் ஈரானின் இலங்கைக்கான தூதுவர் கண்கலங்கிய காட்சிகள் அங்கு கூடியிருந்த மக்களை சோகத்தில் ஆழ்த்தியது. Martyr Dr. Raisi and Martyr Dr. Amir Abdullahian emphasized their resistance against the Zionist regime, while also underscoring the importance of unity, solidarity, and brotherhood within the Islamic world. They place particular importance on fostering deep friendship with countries such as Sri Lanka. Their exceptional focus on expanding and developing comprehensive relations with Sri Lanka, two revered martyrs among the worships at the Kolpitia Juma Mosque during their visit to Sri Lanka, along with their speech and their prayers with you, and the warm welcome and hospitality extended by you, dear brothers and sisters, have become a notable milestone in the history of relations between the two countries. அவரை நாம் ஒரு பொதுப்படையான பார்வையில் பார்த்தால் மதங்கள் கடந்து மனித நேயத்தின் அடிப்படையில் நிறைய நாடுகளுக்கு உதவிக்கரம் நீட்டியிருக்கிறார்கள். பலஸ்தீனில் நடக்கக்கூடிய அந்த அசம்பாவிதங்கள் அவர்களுக்கும் நிறைய உதவி செய்த ஒரு உன்னதமான மனிதர். ஒரு மனிதராக அவரை பார்க்கும் பொழுது கோட்பாடுகள், மார்க்கம் இவை அனைத்தையும் தாண்டி ஒரு மனித நேயத்தின் அடிப்படையில் அவரை பார்க்கும் பொழுது ஒரு சிறந்த மனிதராக, நல்ல குணமுள்ளவராக வாழ்ந்திருக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்பதுதான் என்னுடைய கோட்பாடு. இருந்த போதிலும் இப்படியான அகால மரணங்கள் அது உலகையே திரும்பி பார்க்க வைக்கும். அந்த அடிப்படையில் உலகத்தில் நல்லது செய்தவர்கள் மரணிக்கும் போது உலகமே திரும்பி பார்க்க வைக்கும் அளவுக்கு ஒரு சோகத்தை ஏற்படுத்தும். அந்த அடிப்படையில் தான் இந்த மரணமும் சம்பவித்திருக்கிறது. ஈரான் ஜனாதிபதி இந்த நாட்டுக்கு வந்து சரியாக 25 நாள். அவர் இவ்வளோ சீக்கிரமாக இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாகுவார்னு யாரும் நினைக்கல. உண்மையிலே எல்லா நாட்டோடையும் நல்ல ஒரு தொடர்பு ஒன்று உண்டு பண்ணி சேரமாக இலங்கைக்கு உமாவயமாய் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று கொடுத்து அதே நேரத்தில் அசர்பைஜானுக்கும் பேர்த்து ஒரு டேமை திறந்துட்டு வர நேரத்தில் தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது. உண்மையிலே ஈரான் மக்களை பொறுத்தளவில் ஒரு நன்றியுடைய மக்களாகவும் இந்த நாட்டில் உலகம் பூரா இருக்கிற நாடுகளோட ஸ்பெஷலாக சவுதி அரேபியாவோட அவங்கள இருந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் மீட்டி எடுத்து அதெல்லாம் திரும்ப ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்ட ஒரு தலைவர் தான் இப்ராஹிம் ரைசின்ற ஜனாதிபதி அவர்கள். உண்மையில் அவருடைய இழப்பு உலக நாடுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, விசேடமாக முஸ்லீம் நாடுகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்னென்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கிற பலஸ்தீன மக்களுடைய பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு கண்டு அந்த மிசைல் அட்டாக் வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்து இஸ்ரேலோட ஆகங்கத்தை உடனே அடக்கக்கூடிய ஒரு தலைவராக பார்த்தோம். அதனால தான் இதில் என்ன சரி ஒரு சதி இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் ஒரு டவுட்டும் மக்கள் மத்தியில் இருக்குது. உண்மையிலே நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யணும், பரக்கத் செய்யணும். முஸ்லிம் வந்து
உலகத்துலேயும் ஒரு எல்லாம் பக்கத்தால் பேசி கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனைக்காக பேசின ஒரு நல்ல மனிதர். எப்படின்னு சொன்னால் காசாவுடைய பிரச்சனையை பேசுவார். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் மஸ்ஜிதுக்கு வந்தது சந்தோஷம். ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு துக்கமான செய்தி, 25 நாள் பின்னால் அவர் வாத்தாவிட்டார். இன்றைக்கு அதன் காரணமாக இன்றைக்கு எங்கள் மஸ்ஜிதில் ஒரு துக்க விஷயமான பேசப்பட்டுச்சு. எவ்வாறாயினும் உலகின் 68 நாடுகளின் பிரதிநிதிகள் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியினுடைய ஜனாசாவில் கலந்து கொண்டு இறுதி மரியாதை செலுத்திய விடயம் மேற்குலகிற்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்வதாகவே அமைந்துள்ளது. அது இஸ்ரேலுக்கு எதிரான கூட்டணியாகவோ அல்லது பலஸ்தீனுக்கு ஆதரவான கரங்களாகவோ இருக்கலாம்.